வணக்கம் மக்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடினவும் படிப்பிறவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் முக்கியமாக கீழே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறது ஆலப்போல் வேலப்போல் சாங். இதை பற்றி குவிக்காக அந்த இன்ட்ரோ கொடுத்துட்றேன். மூவி எஜமான், மியூசிக் வந்து நம்ம ராஜா சார், சிங்கர்ஸ் எஸ்பிபி சார் அண்ட் கேஎஸ் சித்ரா மேம். இப்போ நம்ம கேஎஸ் சித்ரா மேமோட போர்ஷன்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். இந்த ராகம் வந்து சங்கராபரணம் ராகம். ஸ்கேல் வந்து சி ஷார்ப், அதாவது 1.5 பிபிஎம், அதாவது மெட்ரோனோம் வந்து 120 to 122 பீட்ஸ் பர் மினிட்ல இருக்குது. ஸோ இட்ஸ் அ ப்ரிட்டி ஃபாஸ்ட் சாங். நீங்கள் ட்ராக்ல நான் இங்கே கற்று தரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக கற்றுக் கொடுத்துருப்பேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த இன்ட்ரிகசிஸ். பட் ட்ராக்ல நம்ம பாடும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மேக் ஷோர் யூ கெட் தட் இன்ட்ரிகசி ஸோ பர்ஃபெக்ட். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பாடும்போதும் அது ஃப்ளாலெஸ்ஸாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை ஏற்றி யூ மேக் ஷோர் யூ பர்ஃபெக்ட் தோஸ் சங்கதிஸ். ஓகே, அண்ட் லிரிக்ஸ் வந்து இந்த படத்தோட டைரக்டரே எழுதியிருக்காரு, ஆர்வி உதயகுமார் சார். ஸோ நவ் பேசிக்லி இந்த சாங்கோட ஃபீல் வந்து இட்ஸ் அ ஹாப்பி சாங் அண்ட் அதான் நீங்கள் அந்த ஃபீலோட பாடினீங்கன்னா அந்த அவுட்புட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி சாங். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பல்லவி முழுக்கவுமே ஃபீமேல் தான் பாடியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஆலப்போல் வீலப்போல் ஆலம் வீழது போல். இது வரைக்கும் பாடினீங்க, இது எல்லாம் ஃபுல்லு ஒரே நோட். பா 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 பா. ஸோ ஒரே நோட்டு தான், பட் அந்த ஒரே நோட்டு பாடுற நோட்டை ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுத்து பாடியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல பிளேனாக பாடியிருப்பாங்க. ஸோ அப்படி பாடினா தான் வந்து அது ஒரு டியூனாக கேட்கும். இல்லாட்டி வெறும் பாடின எல்லாத்தையுமே ஸ்ட்ரெஸ் கொடுத்தோ இல்லை எல்லாத்தையுமே பிளேனாக பாடணும்னா அது ஒரு டியூனாக கேட்காது. ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எங்கே ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ஓகே, ஆலப்போல் வேலப்போல் ஆலம் வீழுது போல். ஸோ இந்த 4 வார்த்தை ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது, இந்த 4 வார்த்தையோட ஃபர்ஸ்ட் சிலபிளில் மட்டும்தான் நான் ஸ்ட்ரெஸ் கொடுத்தேன். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் வீழுது போல், மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. இந்த மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே, ஸோ இதுலேயும் ஒவ்வொரு சிலபிளுக்கு நடுவுலையும் ஒரு கர்வி கனெக்ட் இருக்கு. மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே, பதப்ப மகரி கமப்ப கமதப்ப. ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த ஃபீலும் அந்த கர்வி கனெக்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அழகாக கேட்கும். இதே இன்னொரு வாட்டி பாடுறேன். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் வீழது போல், மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. இதே டியூன் தான் அடுத்த லைன். 4 போல் 2 போல் நாளும் பொழுது போல், நானும் அங்கு நின்றிருப்பேனே. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் சங்கதி. பதில் கேளு பதில் மக அவதனி சாசா ஆடி கண்ணம்மா சாச ரிககாரி சாசனிப்ப, நல்ல நாள் பபதனி சனி சாசா கொஞ்சம் சொல்லம்மா சாசனைகரே இன்னம்மா தததா கண்ணம்மா ஹோய் மதபகசா. ஓகே, இது இன்னொரு வாட்டி ஸ்லோவாக பாடுறேன். பதில் கேளு ஆடி கண்ணம்மா நல்ல நாள் கொஞ்சம் சொல்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஹோய் ஹோய் தரனா ஹோய் ஹோய். அந்த பிரிகா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த லேண்டிங் ஹோய். ஓகே, இதுக்கப்புறம் வர ஆலப்போல் வந்து கொஞ்சம் வேரியேஷனோட வரும். ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல். ஸோ இங்கே வந்து வேலப்போல் அண்ட் ஆலம் விழுது இருக்குல்ல, வேலப்போல் அண்ட் ஆலம் இதோட அந்த ஃபர்ஸ்ட் சிலபிளை மட்டும் மேலே ஹிட் பண்ணியிருப்பாங்க. மேலே
கொஞ்சம் ஷார்ப்பாக பட் சட்டிலாக ஒரு மாதிரி ஊசி குத்துற மாதிரி. ஆலப்போல் வேலப்போல் ஆலம் வீழது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. இது ஒன்று தான் வேரியேஷன் பல்லவி எண்டில். ஓகே, ஸோ திஸ் ends are பல்லவி. ஒரு வாட்டி வேணால் தத்துக்காரம்ல என்டையர் பல்லவி பாடி காட்டுறேன். தாரணா தாரணா தானா 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 ஸோ இதோடு நம்ம பல்லவி முடியுது. இப்போ வந்து சரணமுக்கு முன்னாடி ஒரு கோரஸ் இருக்குது. லெட்ஸ் see the chorus. ப்ரொனன்சியேஷன் எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இட் இஸ் THUM அண்ட் DHUM, தும் அண்ட் தும். இது ரெண்டை தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எது எங்கெங்கே வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் பிஃபோர் தட் நான் இது ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் தொம்முன்னெல்லாம் வந்து பாடுவாங்க. ஸோ லெட்ஸ் நாட் கெட் தட். நம்ம வந்து கரெக்டாக தும் அண்ட் தும் பாடலாம். ஓகே, ஸோ நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஸோ தட் யூ நோட் டவுன் ஃபர்ஸ்ட் தும்மா செகண்ட் தும்மா அது என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் ரீட் இட் அவுட். தும் 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 தும். ஓகே, தும் தும் த நடுவில் ஒரே ஒரு இடம் மட்டும் தா வரும். ஓகே, ஐ ரிப்பீட் தட் செகண்ட் லைன் அகெயின். தும் தும் த தும் 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 தும். ஓகே, hope it's clear. இப்போ நான் பாடி காட்டுறேன். தும் 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 ச ச பத சா தாதா பத ப ம பதா நிதபா தரனா. ஸோ அது வரைக்குமே எல்லாமே சிங்கிள் நோட்டாக ப்ளே தான் இருந்தது. கடைசியில் மட்டும் ஒரு சங்கதி ஓகே. அடுத்து வந்து தும் தும் த தும் 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 த தும் 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 தும். நெக்ஸ்ட் வரும் ச ச ரி க ம க ரி ச ச ச ரி க ம க ரி ச ச ரி க ம க ரி ச ச ச ரி க ம க ரி. இன்னும் ஒரு வாட்டி பிரேக் இல்லாமல் நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு வாட்டி பாடி காட்டுறேன். வேணா தத்தக்காரம் பாடுறேன். தார நானனா தர நன தானனா தார நன தானனா தானன தாரா நன தானனா. ஓகே, ஃபர்ஸ்ட் சரணம் ஆரம்பிக்கலாம். என் மனச மாமனுக்கு அந்த கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு மாதிரி மெலோடியஸாகவும் சாஃப்டாகவும் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் ஷார்ப்பாகவும் இருக்கணும். அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்க. என் மனச நீ 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 என் மனச மாமனுக்கு அப்படி வரணும். என் மனச மாமனுக்கு பத்திரமா கொண்டு செல்லு. லாஸ்ட்ல லேண்டிங் சங்கதி இருக்கு. பத்திரமா கொண்டு செல்லு தரனா அதுதான் அந்த சங்கதி. என் மனச மாமனுக்கு பத்திரமா கொண்டு செல்லு. இது ஃபுல் ஒரே பிரெத்தில் வரணும். அடுத்த லைனும் சேம் டியூன் தான், ஒரே ஒரு வேரியேஷன் இருக்கும் நடுவில். லெட்ஸ் லுக் அட் தட். இன்னும் என்ன நீ நீ
வேணுமுன்னோட லாஸ்ட்டில் இருக்க அந்த சங்கதி தான் வேரியேஷன். அதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சங்கதி. இன்னும் என்ன வேணுமல்ல ஸ்லோவா அந்த சங்கதி பாடு. அதுதான் அதோட நோட். இதுல எந்த சேஞ்சுமே இல்லை, ப்ரீவியஸ் லைன் மாதிரி தான். உத்தரவு பிடிச்சு அந்த லாஸ்ட்டு அதே சங்கதி. ஓகே, இப்போ 2 லைனும் என்ன சேர்த்து பாடுங்க ஒரு வாட்டி. என் மனச மாமனுக்கு பத்திரமா கொண்டு செல்ல இன்னும் என்ன வேணுமல்ல உத்தரவு பிடிச்சு. ஸோ இதுக்கு தத்தக்காரம் வேணும்னா இதான அப்புறம் மறுபடியும் ஒரு கோரஸ். ஓ பாமாக நீ பமாக நீ 2 கார்வை, பா ஒரு கார்வை, மா என்கா 2 கார்வை அகைன். ஸோ நீப்பமாக நீப்பமாக பா ஃபாஸ்ட்டாக பாடிடணும். ஓகே, ஓ ஓ தானானா தானானா. அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து தானானா தானானா. இதுக்கு ஸ்வரம் வந்து பாமாக சாசனி பககம பக. அடுத்த லைன் அடுத்து மேல் பாடுவாங்க, அதான் அப்புறம் ஃபீமேல் லைன் வந்து சொன்னதா. ஸோ அண்ட் நான் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஹிட் பண்ணும் ஸ்டீப்பா. சொன்னதா. ஓகே, சொன்னதா நானும் கேட்கிறேன் ஒரு சங்கதி. அங்க வரைக்கும் சங்கதி. சூரே வந்து படிப்படியா அப்படியே காவியா இறங்கும். ஒரு 3 ஸ்டெப் இறங்கிடும். சனமி அங்க போய் கோரிடு தரனா தனனா. ஸோ எப்படி இருக்குன்னா பாருங்க, ஜம்ப்பு ஸ்வரம் ஜம்ப்பு பதரி தாலேருந்து ரீக்கு ஜம்ப்பு சுர்ணமி. ஸோ அது கான்செக்யூட்டிவ் ஸ்வரம் இல்லை. ஸோ தேர் இஸ் அ ஹியூஜ் ஜம்ப் பிட்வீன் 2 ஸ்வரம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக ஹிட் பண்ணும். சுர்ணமி அங்கே போய் கோரிடு கோரிடு தரனா. ஓகே, சேர்த்து சன்னதா நானும் கேட்கிறேன் சன்னமி அங்க போய் கோரிடு. மாமே நினப்புத்தான் மாசக்கணக்கில் பாடப்படுத்ததின்னையே புது பூவா வெடிச்ச பின்னையே. மாமே நினப்புத்தான் நினப்பு அந்த நா இருக்கு இல்லையா, அந்த 4 ஸ்ட்ரெஸ். மாமே நினப்புத்தான் மாசக்கணக்கில்லே கணக்கில் அந்த நா இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு ஸ்ட்ரெஸ். மாமே நினப்புத்தான் மாசக்கணக்கில்லே பாடா. ஸோ பாடா படுத்துதுன்னா ஸோ பேசிக்கலி உங்களை ட்ரபிள் பண்ணுது. ஸோ அங்கே அந்த பட் இட்ஸ்
ஒரு ஹாப்பினஸ் கலந்த ட்ராவல். ஸோ அந்த ஒரு ஃபீல் கொண்டு வாங்க. பாடா பாடா படுத்ததென்னையே புது பூவா வெடிச்ச பெண்ணையே. ஸோ இதுக்கு ஸ்வரம் என்ன வரணும்? கம பனி நி சரிகசா கம பனி நி சரிகசா தாரா நனனனனனா தாரா நனனனனனா. ஸோ திஸ் ends our ஃபர்ஸ்ட் சரணம். இதான அப்புறம் ஃபாலோயிங் துண்டு பல்லவியில் ஃபர்ஸ்ட் மேல் பாடுவாங்க, ரெண்டாவது லைன் தான் ஃபீமேல் பாடணும். இதில் ஒரு குட்டி வேரியேஷன். 4 போல் 2 போல் நாளும் பொழுது போல். இதில் வந்து நாளும் பொழுது, இதில் ஒவ்வொரு சிலபல்லையும் இதில் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணணும். 4 போல் 2 போல் நார்மல் தான், நாளும் பொழுது போலில் மட்டும் ஒவ்வொரு சிலபல்லையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடணும். 4 போல் 2 போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே. இதுதான் இந்த ஃபாலோயிங் துண்டு பல்லு. ஓகே, இப்போ வாங்க செகண்ட் சரணம் போகலாம். ஸோ செகண்ட் சரணம் ஃபர்ஸ்ட் வந்து மேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதை விட்டுடலாம். செகண்ட் லைன் ஃபீமேல். அண்ட் இதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சரணமில் எம்என்எஸ் மாமன் கிட்ட என்ன பாடுமோ அதே டியூன் தான், இங்கேயும் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆலங்குச்சி நான் அடைச்ச பல்லக்கொன்னு செஞ்சுதாரே. ஸோ லேண்டிங் சங்கதி இம்பார்ட்டன்ட். செஞ்சுதாரே அதே மாதிரி வளைச்சு ஆலங்குச்சி நான் வளைச்ச அந்த சங்கதியும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அடுத்த லைன் பல்லக்கல மாமே வந்தா மாமே வந்தா நீ சரிக சரிக சா மாமே வந்தா பகல் முடிஞ்சு. பகல்ல இந்த பா மட்டும் ஹையா ஹிட் பண்ணும். பல்லக்கல மாமே வந்தா பகல் முடிஞ்சு கொஞ்சம் வரே. ஸோ கொஞ்சம் அந்த கொஞ்சம் அந்த ஃபீல். பகல் முடிஞ்சு கொஞ்சம் வரே கொஞ்சம் வரே. கொஞ்சம் அந்த ஃபீல், அந்த வாரன்னு அந்த சங்கதி வரே. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் மற்றபடி சேம் தான் ஆஸ் ஃபர்ஸ்ட் சரணம். ஒரு வாட்டி வேணால் தத்தக்கரம் பாடிக்கும். ஓகே, அடுத்து மேல் பாடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபீமேல் திரும்ப. அந்த சங்கதி இங்கேயும் அந்த லேண்டிங்ல அந்த 3 டவுன்வர்ட் கர்வ்ஸ். குத்துதே குத்துதேல அந்த குத்துதேல அந்த குத்தணும். குத்துதே குத்து சிம்மாதிரி குத்துதே குத்து சிம்மாதிரி சேர்த்து கட்டில பாடும் பாயந்தா குத்துதே குத்து சிம்மாதிரி மாதிரி மாதிரி தகமக கக. ஓகே, இதுக்கப்புறம் மேல் பாடி சரணம் எண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீமேல் தான் ஆலப்போல் துண்டு பல்வி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆலப்போல் வீலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சாங் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன சங்கதி பாடுறோமோ அதே தான். ஓகே, 4 போல் 2 போலில் மட்டும் ஒரு வேரியேஷன் இருக்கும். 4 போல் 2 போல் நாளும்
பொழுது போல். ஸோ ஒவ்வொரு போல் 4 போல் இருக்குது, 2 போல் பொழுது போல். அந்த போலில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. 4 போல் 2 போல் நாளும். நாளும்ல வந்து ஃபுல் வார்த்தைக்குமே ஸ்ட்ரெஸ். நாளும் பொழுது போல். ஸோ 4 போல் 2 போல் இந்த போலுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ஸு. நாளும் பொழுது போலில் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு. போலில் 2 டபுள் ஸ்ட்ரெஸ்ஸு. பொழுது போலோட போலில் டபுள் ஸ்ட்ரெஸ். 4 போல் 2 போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. அதுக்கடுத்து மேல் பாடுவாங்க. திரும்ப லாஸ்ட் எண்டிங்கில் 4 போல் 2 போல். இது வந்து ஃபர்ஸ்ட் சரணம் முடித்து வர துண்டு பல்லவியில் எப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம் அதே மாதிரி தான். நாளும் பொழுது போல் அதில் மட்டும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், மற்ற எல்லாமே க்ளீனாக பண்ணணும். 4 போல் 2 போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. ஸோ இதோட இந்த சாங் முடியுது. ஸோ பேசிக்காக இதுக்கு இம்பார்ட்டண்ட் 2 ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னா ஃபீல் குட், அந்த ஃபீல் அண்ட் அந்த சங்கதிஸ். ஒரு சில இடம் நான் சொன்னேன்ல இம்பார்ட்டண்ட் அந்த இடத்துல இருக்க அந்த பொடி சங்கதிஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பாடினீங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் breath management is also equally important for the song. So all the best, happy learning. Hope you all love this video. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக் லவர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பாடிடுவோம் படிப்பிடுவோமோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.